இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு உயர் கல்வி கற்பதற்காக செல்லக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா வருடந்தோறும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் கல்வி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிட்ட விண்ணப்பம் நிறைய விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. 50 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கணும். இதை ஏன் வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா ஒரு நல்ல கல்வி வேணும். அதாவது நல்ல கல்வின்னா இங்கே நல்ல கல்வி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்க வெளிநாட்டில் அதாவது பணம் இருக்கிற சூழல் இருக்கும், ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ரெண்டாவது அவங்கள்ட்ட மணி இருக்கும், அதற்கான வசதி வாய்ப்புகள் அவங்கள்ட்ட இருக்கும். என்னன்னா இந்த கல்விகள் படிக்கிறப்ப பொருளாதார வளர்ச்சி, அதாவது அவங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய கலாச்சாரம் வேணும், புதிய லாங்குவேஜ் கத்துக்கணும். ஸோ இந்த இதுக்காகலாம் போறவங்க இருப்பாங்க. பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க ஏற்கனவே வெளிநாட்டுல போய் படிச்சிருப்பாங்க. அது மூலமா அங்கேயே வெளிநாடு அந்த எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டு சிட்டிசன் ஆயிருப்பாங்க. இல்லை அங்கேயே ஒரு பெரிய டாக்டர் மாதிரி ஏதோ ஒரு துறையில இருப்பாங்க. இல்லை இந்தியாவில் இங்கேயே ஒரு பெரிய துறையில இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மாணவர்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு உயர்கல்வி கற்க போறாங்க. அமெரிக்கா, சைனா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், தாய்லாந்து, சீனா, இப்படி பல நாடுகளுக்கு செல்றாங்க. அதாவது 2023ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த வெளிநாடுகளுக்கு போற அந்த செலவு பாத்தீங்கன்னா $60 மில்லியன் சொல்றாங்க. ஸோ 2023ல வெளிநாடு போற மாணவர்கள் எண்ணிக்கையில இந்தியா முதலிடமா இருக்கு. பெரும்பாலும் இந்த வெளிநாட்டு மாணவர்கள் செலவு எப்படின்னா கல்வி கட்டண செலவு, தங்கும் விடுதி செலவு, பிளஸ் புக் ஃபீஸ், இந்த வகையான செலவுகளுக்குள்ளதான் அடங்கும். ஒரு சில பேர் படிக்க போனவங்க, சில பேர் நம்ம பத்திரிகையில பாக்குறோம், தவறுதலா சுடப்பட்டு இறப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு மோதல்ல இறந்து போறாங்க. இப்போ அமெரிக்கால பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்தனால பல பிரச்சனைகள் உண்டாச்சு. மாணவர்களுடைய விசா இமிடியேட்டா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இமிடியேட்டா ரத்து பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் நடந்து சில பேர் திரும்பி ரிட்டர்னே வந்துடுறாங்க. சில பேர் என்னன்னா சரியா படிக்க முடியாம அரைக்குறையா படிச்சுட்டும் ரிட்டர்ன் வர்றவங்களும் இருக்காங்க. இந்தியால வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்க தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம்னா அவங்களுடைய UGC விதிமுறையை பின்பற்றணும். அவங்க உலக அளவுல டாப் 500க்குள்ள இருக்கணும். ரெண்டாவது இங்க தபால் மூலமாலாம் இங்க கத்துக்க, நீங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்க காணணும்னா நேரடி ஸ்கூல் மூலமா தான் செயல்படுத்த முடியும். அதுக்கு தான் அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதாவது முழு நேர பாடத்திட்டம். வெளிநாட்டுல போய் படிக்கிறனால ஒரு புதிய மொழியை கற்கிறாங்க. தனிப்பட்ட வளர்ச்சி, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். புதிய நிலத்தோட கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு.